நன்றி. ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். வருகை தந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் கைகூப்பி வணங்கி, ஒரே நாளில் உலகளாவிய அளவில் 100 தலைப்புகளில் 100 இடங்களில் 100 திருக்குறள் உலக நூல் மாநாடுகள் நடத்தி 100 மலர்கள் வெளியிடுதல் என்ற உலகளாவிய திட்ட வரைவின் அடிப்படையில் இன்று திருக்குறளில் அறிவியல் சிந்தனைகள் என்ற தலைப்பிலே என்னுடைய ஆய்வை நான் வழங்கியிருக்கின்றேன். நுழைவாயில், அறிவியல் என்பது ஆராய்ந்து நிரூபிக்கப்படும் உண்மைகளின் தொகுப்பு ஆகும். அந்த உண்மைகள் பெரும்பாலும் மாறாதவைகளாக அமையும். ஆய்வு பெருக பெருக ஓரளவு மாற்றம் பெறவும் வாய்ப்பிருக்கிறது. இது இயற்பியல், வேதியியல், நீரியல், வானியல், வளியியல், நிலவியல், கணிதவியல், உயிரியல், விலங்கியல், பறவையியல், தாவரையியல், மருத்துவயியல், ஒளியியல், இயங்கியல், பொறியியல் என பல நிலைகளாக பகுத்து விளங்குவதை நாம் காண முடிகின்றது. இந்த சிந்தனைகள் திருக்குறளில் எந்த அளவுக்கு இடம்பெற்றுள்ளன என்பதை இனங்காண்பதுதான் இன்றைய ஆய்வு குழு. உதாரணத்திற்கு நாம் முதலில் எடுத்துக்கொள்வது இயற்பியல். இது பருப்பொருள்களின் இயல்புகளை விளக்கும் அறிவியல் துறை. அச்சு இரும், அறம்போலும் கூர்மை. முதல் அச்சில் இரும் என்பது 475, அறம்போலும் கூர்மை என்பது 997. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் குறள் 118, அளக்கும் கோல் குறள் 710, நீட்டி அளப்பதோர் கோல் 796, அடுத்தது காட்டும் படிங்கு குறள் 706, உயர்வு அகலம் திண்மை குறள் 743 என்னும் தொடர்களில் இயற்பியல் சார்ந்த கருத்துக்கள் உள்ளடக்கமாகி இருப்பதை அறிய முடிகின்றது. பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயல் குறள் 475, நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும் குறள் 476 என்னும் குறள்களில் தாங்கும் பொருள் மீது வைக்கப்படும் பொருளின் எடை மிகுதியாக இருக்குமானால் தாங்கும் பொருள் நெகிழ்வு பெற்று தன் தாங்கும் ஆற்றலை இழந்துவிடும் என்னும் இயற்பியல் கருத்து இடம்பெற்றுள்ளதை நாம் காண முடிகின்றது. அதற்கடுத்ததாக, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்னும் குறள் 319. அதே போன்று, சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான் கை பிழையாதற்று குறள் 307. இந்த 2 குறள்களிலும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு இணையான எதிர்ச்செயல் உண்டு. For every action there is an equal and opposite reaction என்னும் நியூட்டனின் இயற்பியல் தத்துவத்தின் உள்ளடக்கத்தை காண முடிகின்றது. இவற்றை போல ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது குறள் 1196 என்னும் குறளில் நெம்புகோல் தத்துவமும், கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியரும் காதலவர் குறள் 1126 நுண்படச்சுரல் மைக்ரோஃபிலிப் பற்றிய கருத்தாக்கமும், உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மன்னோ என் கண் குறள் 1170, விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழிமதி என்னும் குறள்களில் தொலைத்தொடர்பு ஊடகம் பற்றிய எண்ணமும் இழையோடு இருப்பதை காண முடிகின்றது. இவையெல்லாம் இயற்பியல் சிந்தனைக்கு சில சான்றுகள். அடுத்தது வேதியியல் சிந்தனை. பொருள்களின் இயல்பை அறியும் துறை வேதியியல் எனப்பட்டது. பொருள்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போதும் பொருள்களை பிரிக்கும் போதும் ஏற்படும் மாற்றங்கள் இதனுள் அடங்கும். திருக்குறளில் வரும் சுடச்சுடரும் பொன் குறள் 267, செப்பின் புணர்ச்சி குறள் 887,
பாலோடு தேன் கலந்தற்றே குறள் 1123 போன்ற தொடர்கள் வேதியியல் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியனவாக அமைந்துள்ளன. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள கள் என்பதும் வேதியியல் மாற்றத்தின் விளைவாக அமையும் ஒரு திரவ பொருளே. நண்பால் கலம் தீமையால் திரிந்தற்று குறள் 1000 என்னும் தொடர் ஈயம் பூசாத அல்லது நச்சு பொருள் இருக்கும் பாத்திரத்தில் பால் ஊற்றினால் அது திரிந்து வேதியியல் மாற்றம் அடையும் என்பதை காட்டுகின்றது. அடுத்ததாக ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொழல் என்ற குறளில் நீரில் கரைக்கப்பட்ட சுண்ணாம்பு நன்றாக கரைக்கப்பட்ட உடனே ஒரே சீரான அடர்த்தியாக இருக்கும். அப்போது வெள்ளை வெளேர் என்று காட்சியளிக்கும். அதனை அவ்வப்போது கலக்காவது விட்டுவிட்டால் மெல்ல மெல்ல நீர்க்க தொடங்கிவிடும். அதன் வெண்மை நிறம் மெல்ல மெல்ல மயங்கி வரும். ஒரு கட்டத்தில் வெண்மை நிற சுண்ணாம்பு அடியில் தங்கி நீர் மட்டுமே மேலே தோன்றும். வெளியார் என்பது படிக்காத பாமரர்கள். அவர்கள் முற்றிலும் அறிவு அற்றவர்கள் அல்ல. கேள்வி அறிவும் அனுபவ அறிவும் பெற்றவர்களாக விளங்குபவர்கள். இயற்கை அறிவும் பெற்றிருப்பர். அவர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் பெற்றிருக்கும் அறிவின் நீர்மையை அல்லது தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றார் போன்று பேச வேண்டும் என்பதைத்தான் இந்த வான்சுதை வண்ணம் என்ற தொடரிலே திருவள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது அறிவுடையார் முன் அறிவால் மேம்பட்டவனாக பேசு. சாதாரண பாமர மக்கள் முன் நீர்த்த சுண்ணாம்பு போல் அவரவர் நீர்மைக்கு ஏற்ற வகையில் நீ பேச வேண்டும் என்று திருவள்ளுவர் நமக்கு சுட்டுவதை பார்க்க முடிகிறது. அதற்கு வழியியல் காற்றியல். காற்று பற்றிய கருத்தாக்கங்களை முன்வைக்கும் அறிவியல் துறை இது. மோப்ப குழையும் அனிச்சம் குறள் 90, நாகம் உயிர்ப்ப குறள் 763, உயிர்ப்ப உளர் அல்லர் குறள் 880 என வரும் தொடர்களில் மூச்சு காற்றினை பற்றியும், வழிவழங்கும் மல்லல்மா ஞாலம் குறள் 245, வழியிடை போழப்படா முயக்கு குறள் 1108, முயக்கிடை தன்வழி போல போழ குறள் 1239 என்னும் தொடர்களில் வெளிக்காற்றினை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மா ஞாலம் கரி குறள் 245 என்னும் குறளில் வழியியல் சார்ந்த சிந்தனை இடம்பெற்றிருக்கிறது. காட்சியல் சார்ந்த ஒரு சிந்தனை. அவர் அந்த காற்று மண்டலத்தை அடிவழி மண்டலம், படகை வழி மண்டலம், இடைவழி மண்டலம், மின் துகள் வழி மண்டலம், கவர்ப்பு வழி மண்டலம் அப்படின்னு 5ஆக பிரித்து காண்பார்கள். சில பேர் 7ஆக பிரித்து காண்பதும் உண்டு. அப்போ இதெல்லாம் சில கிலோமீட்டர்களுக்கு அது ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார்கள். மேலே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி குறையும், வெப்பம் மிகுதியாகும். ஒரு கட்டம் வரையில் உடல் வெப்பத்தை தாங்காது. அடிவழி மண்டலத்தில் தான் உயிர்கள் எளிதாக மூச்சு விட்டு வாழ முடியும். மேலே செல்ல செல்ல மூச்சு விடுவதும் சிரமமாகிக் கொண்டே வரும். கவர்ப்பு வழி மண்டலத்தில் நுழைந்து விட்டால் மூச்சு விட முடியாது, உயிர்கள் வாழவும் முடியாது. மேலும் பூமியின் ஈர்ப்பு விசை உள்ளது, அதனால் மக்கள் வாழ முடியும். மேலே செல்ல செல்ல அந்த விசை குறைகிறது, அதனால் மேலே செல்லும் பொருள்கள் மிதக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. திருவள்ளுவர் வழிவழங்கு மல்லன்மா ஞாலம் என சிறப்பாக அடிவழி மண்டலத்தையே, அடிவழி மண்டலம் என்பது நாம் வாழ்கின்ற பூமியின் தரைப்பகுதியை, அதை ஒட்டிய நிலையிலே ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் வரை உள்ளது. அடிவழி மண்டலத்தை சிறப்பாக குறிப்பிடுகின்றார். இங்கு வாழ்வார் எளிதில் சுவாசிக்க முடியும், துன்பமில்லை, இங்கிருக்கும் காற்று மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற வளப்பம் பொருந்தியது என்பதை மல்லல் என்னும் சொல்லால் குறிப்பிடுகின்றனர். கடலியல். திருக்குறளில் கடல் என்னும் பெயர் பல இடங்களிலே வருகிறது. இது ஆங்கிலத்தில் சி என்னும் பொருளை சுட்டுவதாகும். ஆழி குறள் 8 பெருங்கடல் குறள் 10, நெடுங்கடல் குறள் 17, விரிநீர் குறள் 13 என்னும் பெயர்கள் ஆங்கிலத்தில் ஓஷியன் என்னும் பொருளினவாக அமைகின்றன. ஆழி என்னும் சொல் கடலின் ஆழத்தின் அடிப்படையிலான பெயர். பெருங்கடல், விரிகடல் என்னும் பெயர்கள் கடலின் பரப்பு அடிப்படையிலான பெயர்கள். நெடுங்கடல் என்னும் பெயர் கடலின் நீட்சியை அடிப்படையாக கொண்ட பெயர்.
நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் என்னும் குறள் கடலியல் சார்ந்த ஒரு அறிவியல் உண்மையை புலப்படுத்துவதாக இருக்கிறது. என்ன உண்மை? கடல் நீரில் என்னென்ன இருக்கின்றன? சோடியம் குளோரைடு, மக்னீசியம் குளோரைடு, மக்னீசியம் சல்பேட், கால்சியம் சல்பேட், பொட்டாசியம் சல்பேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் குரோமைடு ஆகிய கலந்துள்ளன. இவற்றில் சோடியம் குளோரைடு எனும் சாதாரண உப்பே 3/4 பங்கு அளவிற்கு இருக்கும். உப்பளவு ஒவ்வொரு கடலுக்கும் ஏற்ப இடத்திற்கும் ஏற்ப வேறுபடும். இதனை உப்பளவு கோட்பாடு சாலினிட்டி தியரி விளக்கும். கடல் நீரின் சராசரி உப்பளவு 3.5%. தமிழ்நாட்டில் சூழ்ந்துள்ள கடல்களின் சராசரி உப்பளவு 3.2 முதல் 3.5%. உப்பளவு அதிகமானால் சூரிய வெப்பத்தால் ஆகும் நீரின் கொதிப்புத்தன்மை அதிகமாகும். நீரின் கடினத்தன்மையும் கூடும். உப்பின் அளவு கூடினாலும் நீரின் கடினத்தன்மை கூடினாலும் இயற்கையாக அங்கு வாழும் உயிரினங்கள் வாழ வாய்ப்பு குறைந்து போகும். அப்ப என்ன செய்யும்? வாய்ப்பு இல்லாமல் போகின்ற பொழுது இந்த கடலில் வாழ்கின்ற உயிரினங்கள் இடப்பெயர்ச்சி மேற்கொள்ளும். அப்படி இல்லையானால் அவை இறந்து போகும். தாவரங்கள் உள்ளிட்ட ஓரறி உயிர்கள் வாடிப்போகும். இத்தகைய வளக்குறைவு நிகழ்வையே தண்ணீர்மை குன்றும் என்கிறார். கடல் நீர் ஆவியாதல், மேகமாதல், மீண்டும் கடலில் மழை பொழிந்து கடல் நீர் பெரிதும் முன்பிருந்த நிலை அடைதல் என்பதை பார்க்கும்போது நீரியல் சுழற்சி என்னும் அறிவியல் உண்மையும் இங்கே பதிவு பெற்றிருப்பதை காண முடிகின்றது. நீரியல். அடுத்தது திருக்குறளில் அமிர்தம், ஊற்று, கண்ணீர், கள், தேன், நெய், தென்னீர், அடுப்புற்கை, புனல், மழை, வெள்ளம் போன்ற பெயர்கள் நீரை உள்ளடக்கிய பெயர்களாக இடம்பெற்றிருக்கின்றன. அங்கணம், ஊருணி, குளம், கேணி, கடல் போன்ற பெயர்கள் நீர் இருக்கும் இடங்களை சுட்டும் பெயர்களாக இடம்பெற்றுள்ளன. நீர் என்ற சொல்லே திருக்குறளில் 27 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள நீர் பற்றிய சிந்தனைகள் இங்கு எண்ணி பார்க்கத்தக்கன. நீரின்றி அமையாது உலகு குறள் 20 என்னும் தொடர் இங்கு கருதத்தக்கதாகும். இத்தொடரால் நீர் இல்லாமல் உலக மக்கள் மட்டுமே நிலை பெற முடியாது என்ற நிலை இல்லை. உலக உயிர்களும் நிலை பெற முடியாத நிலை ஏற்படும். உலக மக்களும் உலக உயிர்களும் மட்டுமல்ல, உலகமும் நிலை பெறாத நிலை ஏற்படும். நிலத்தில் நீர் இல்லை என்றால் நிலத்தின் வளம் கெடும். நிலத்தடி நீரில் இடைவெளி ஏற்பட்டால் கடல் நீர் உள்ளே போகும். நிலம் ஓர்ப்புத்தன்மை பெறும். நிலநடுக்கம், நில வெடிப்பு போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படும். இவையெல்லாம் உலகம் நிலை பெற முடியாது என்பதை காட்டுள்ளன. 6. குளம், ஏரி போன்றவை நீரினால் தான் அமைவு பெறுகின்றன. அவை அமைவு பெறுவதால் தான் நிலத்தடி நீர் சீர்மை பெறுகின்றது. உலகில் அரசியல் நெறி, பொருளியல் நெறி, ஆன்மீக நெறி ஆகிய அனைத்தும் நீரினால் தான் அமைவு பெறுகின்றன. உழவு உள்ளிட்ட தொழில்சார் அனைத்து உற்பத்திகளும் நீரை பொறுத்துதான் அமைவு பெறுகின்றன. ஆகவே நீரின்றி அமையாது உலகம் என்னும் தொடர்வழி நீர் இல்லாமல் உலகமும் உலக உயிர்களும் உலக நடைமுறைகளும் நிலை பெற முடியாது என்னும் அறிவியல் உண்மையை திருவள்ளுவர் தெளிவு செய்கின்றார். அடுத்து கருதத்தக்க ஒரு தொடர் மாறா நீர் வையம் குறள் 701 என்பதால் மாறுதல் இல்லாத நீரினை கொண்ட உலகம் என்பது இதன் பொருள். நீரில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற நீர் என்றைக்கும் மாறாது என்பது அறிவியல். மாறாத நீர் என்றால் என்ன பொருள்? நீருக்கு 3 நிலைகள் உண்டு: உருவம், பண்பு, அளவு. நீரின் உருவம் மாறுகின்றது. எந்த இடத்தில் அமைகின்றதோ அந்த இடத்திற்கு ஏற்ற வடிவத்தை பெறுகிறது. நீரின் பண்பு மாறுகிறது. எந்த இடத்தில் சேருகின்றதோ அந்த இடத்திற்கு ஏற்ற குணத்தை பெறுகின்றது. நிலத்தோடு நீர் ஏந்தன்னார் குறள் 1323 எனும் தொடர் இதை உணர்த்துகின்றது. ஆனால் அளவு மட்டும் மாறுவதில்லை என்பது நீரியல் நூல்களின் துணிவு. உலகில் உள்ள மொத்த நீரின் அளவு 30,40,000 கோடி கனல் லிட்டர். அதில் 79 விழுக்காடு கடல் நீர். மீதமுள்ள 3 விழுக்காட்டில் 77 விழுக்காடு பனிக்கட்டிகள். இது மொத்த நீரில் 2.21 விழுக்காடு. 22 விழுக்காடு நிலத்தடி நீர். இது மொத்த நீரில் 0.66 விழுக்காடு.
ஒரு விழுக்காடு 6 குளம் கிணறு. இது மொத்த நீரில் 0.1 விழுக்காடு. இந்த நீர்கள் மழையால், நகர்வுகளால், இடம் மாறுதல்கள் அடையலாம். பல பரிமாணங்களில் உள்ள நீர் உறைதல், கரைதல் போன்றவற்றால் மாற்றங்கள் பெறலாம். ஆனால் அளவு என்பது என்றுமே மாறுவதில்லை என்பதுதான் நீரியல் நூல்கள் தரும் முடிவு. அடுத்ததாக நாம் பார்ப்பது புவியியல். மனிதர்களும் பிற உயிர்களும் வாழும் இயற்கை அமைவை பெற்றுள்ள இந்த பூமியை பற்றிய சில அறிவியல் சார்ந்த உண்மைகள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பூமியை பண்டை தமிழர்கள் உலகு என்றும் ஞாலம் என்றும் வழங்கினர். திருக்குறளில் இந்த பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. உலகம் என்பது சுழல்வது என்னும் பொருளையும் உருண்டை என்னும் பொருளையும் உள்ளடக்கியதாகும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் குறள் 1031 எனும் தொடரில் உலகம் சுழல்கின்றது என்ற அறிவியல் உண்மையை வெளிப்படுத்துகிறார் திருவள்ளுவர். ஞாலம் என்பதை இந்த உலகம் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்னும் உண்மையை புலப்படுத்துகிறது. தொடிப்பொழுதி ககுசா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் குறள் 1037 என்னும் குறள் மண்ணியல் சார்ந்த ஒரு அறிவியல் உண்மையை புலப்படுத்துவதாக அமைகிறது. ஒரு பலம் புழுதியை கால்பலம் ஆகுமாறு உணக்கினால் ஒரு பிடி எருகூட இல்லாமல் நிலம் மிகுதியாக விளையும் என்கிறது குறள். இது எண்ணி பார்க்கத்தக்கதாகும். கதிரவனில் உள்ள புற ஊதா கதிர் அல்ட்ரா வயலட் ரே, அகச்சிவப்பு கதிர் இன்ஃப்ரா ரெட் ரே, வேதிய வினை கதிர் ஆக்டிவ் ரே ஆகியவை வான வெளி சூழ்நிலையில் ஒரு சில மாற்றங்களுடன் நிலத்தை வந்து அடைகின்றன. இக்கதிர்கள் அமைந்த வெப்பம் பல நுண்ணுயிரிகளை அழிக்கின்றது. மேலும் ஊட்டச்சத்துக்களாக வைட்டமின் ஏ, டி ஆகியவற்றை ஊட்டுகின்றது. உழவில் புழுதி நன்றாக உணக்கப்பட்டால் மேற்குறித்த 3 கதிர்களின் தாக்கத்தால் வேண்டாத நுண்ணுயிரிகள் அழியும். இது பயிர் முளைக்கு பாதுகாப்பு. புழுதியில் உள்ள ஈரப்பசை நீங்கும். வைட்டமின் போன்ற ஊட்டச்சத்துகள் புழுதியில் கலந்து உரத்தை பெறும். அதனால் உரமில்லாமலே பயிர் வளர ஏது ஆகின்றது. கதிரவனின் கதிர் வகைகளை பற்றி திருவள்ளுவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனினும் கதிரவனின் வெப்ப கதிர்கள் புழுதியில் படிந்து புழுதிக்கு உரமூட்டுகின்றன என்பதை அவர் அறிந்துதான் இந்த குறட்பாவை படைத்துள்ளார் என்பது உறுதி. இந்த விளைநிலமே அன்றி களர் நிலம் குறள் 406, இழுக்கல் நிலம் குறள் 415, பாலை நிலம் குறள் 78 ஆகிய நிலங்களின் இயல்புகள் பற்றி குறிப்புகளும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. நிலத்தின் வளமின்மை பற்றிய தன்மையை அங்கு முளைக்கும் தாவரத்தின் முளை காட்டிவிடும் என்னும் நிலவியல் உண்மையை நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குறள் 959 என்னும் தொடர் வழி திருவள்ளுவர் தெளிவு செய்துள்ளார். திருவள்ளுவர் நிலம் குடைபெயர்தல் பற்றிய சிந்தனை. சங்க இலக்கியத்திலேயே நிலம் குடைபெயர்தல் பற்றிய சிந்தனை இருக்கிறது. அந்த பதிவு திருக்குறளில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஊழி பெயரினும் தாம் பெயரா சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் குறள் 989. புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக் கொள்வற்றே பசப்பு குறள் 1187 என்னும் குறள் வழி அறிய முடிகின்றது. நிலம் புடைபெயர்வு என்பது மெல்ல மெல்லவே நடைபெறும். அப்படி நிலம் புடைபெயரும் போது பெருங்கடலாக இருந்தாலும் அது இடப்பெயர்வு அடையும். பிளவிற்குள் பாய்ந்து அந்த இடத்தை நிறைவு செய்யும். சில வேளைகளில் நிலம் கடலாகவும் கடல் நிலமாகவும் மாற வாய்ப்புண்டு. சான்று இமயமலை. இமயமலை ஒரு காலத்தில் நீர்ப்பகுதியாக இருந்து நிலம் புடம்பெயர்ந்ததின் விளைவாக மோதுண்டு மலைப்பகுதியாக ஆயிற்று என்பர். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது உலகத்தோடு ஒத்து வாழ்தல் பற்றிய சிந்தனை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் குறள் 140, உலகத்து இயற்கை அறிந்த செயல் 637, எவ்வது உறவும் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு குறள் 424 உலகத்தோடு ஒட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நிலையை திருவள்ளுவர் நமக்கு சுட்டுகின்றார். இந்த உலகத்தை பற்றிய இன்னொரு அறிவியல் உண்மையும் ஓர் உலகம் ஒன்றா உலகம் என்பதிலே சுட்டுகின்றார். உலகம் என்பதே இடம் காலம் இவற்றுக்கு ஏற்ப வேறுபட்டும் மாறுபட்டும் தோன்றும். ஒரே நாளில் ஓரிடத்தில் இருப்பது போல் இன்னொரு இடத்தில் இருப்பதில்லை. அதன் அமைப்பால், பண்புகளால், பயன்களால் மாறுபட்டும் வேறுபட்டும் தோன்றுகிறது. இந்த உலகம் நேற்று இருந்தது போல் இன்று இருப்பதில்லை. இன்று இருப்பது போல் நாளை இருப்பதில்லை. நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது.
ஒரே இடத்தில் முன்னொடியில் இருந்தது போல் அடுத்த நொடியில் இருப்பதில்லை. நிலையின்மை என்பதையே நிலைத்த பெயராக கொண்டுள்ளது இந்த உலகம். மாற்றம் என்பதை மாறாதது என்பதை உலகத்தின் நிலையாமை பற்றிய செய்திகள் உணர்த்துகின்றன. திருவள்ளுவரும் நெருநல் உடன் ஒருவன் என்று இல்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு என்கிறார். குறள் 336. அடுத்ததாக வானியல். வானம் என்பது பறந்து விரிந்த அண்ட பெருவெளி, கோள்களும் விண்மீன்களும் நடமாடும் கூடம், மனிதர்களால் ஓரளவு மட்டுமே அறியப்பட்டிருப்பது. இந்த பேரண்டம் நிலம், நீர், காற்று, நீர், வானம் என்னும் 5 பெரும் பூதங்களால் ஆகியது என்னும் தெளிவு திருவள்ளுவருக்கு இருந்துள்ளது. அதனால்தான் பூதங்கள் 5 குறள் 271 என்கிறார். முதலில் இந்த உலகத்தை பற்றி தெளிவு பெற வேண்டுமானால் இந்த 5 பூதங்களின் கூறுபாடுகளை தெளிவாக அறிந்தவராக இருக்க வேண்டும் என்பதை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு குறள் 27 மூலமாக விளங்குகிறார். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து என்பதில் ஐய தெளிவுகள் பெற வேண்டுமானால் பெற்றால் வானம் இந்த உலகத்தைப் போல மிக அண்மையில் அது பற்றிய சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் திருவள்ளுவர் உணர்த்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உலகம் நிலையற்ற ஒன்று. உலகம் நிலையானது போல் தோன்றுகின்றது, உணர்கிறோம். ஆனால் அப்படி நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அது தன்னைத்தானே சுற்றி கொள்வதோடு கதிரவனையும் சுற்றி வருகிறது. மலை, குன்று போன்ற பொருள்களும் இயங்காதவைகளாகத்தான் தோன்றுகின்றன. ஆனால் அவற்றுள் கோடானு கோடி அணுக்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. வானத்து விண்மீன்கள் அங்கேயே நிலைத்து இருப்பன போல் தோன்றுகின்றன. ஆனால் அவை இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. இப்படி நில்லாதனவற்றை நிலையானவை என்று உணரும் கடையாய அறிவு அவை நில்லாதவை அல்ல, இயங்குபவை என உணர்வதுதான் உண்மையான அறிவியல் பார்வை என்பதை திருவள்ளுவர் நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்னும் குறள் 331 நமக்கு தெளிவு செய்கின்றார். நிறைவாக இவ்வாய்வு கற்றையின் அளவு கருதி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இயற்பியல், வேதியியல், வளியியல், கடலியல், நீரியல், புவியியல், வானியல் சார்ந்த ஒரு சில கருத்துக்கள் மட்டுமே இன்றைய அறிவியலின் ஒளியில் வெளிச்சமிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. இன்னும் உயிரியல், விலங்கியல், பறவையியல், நிலை உயிரியல், பொறியியல், மருத்துவியல், உடற்கூற்றியல், மரபணுவியல் போன்ற பல்வேறு இயல்களின் கருத்துக்களின் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளதை பல்வேறு சூழல்களிலே நாங்கள் படம் பிடித்து காட்டுவோம் என்பது கூறி இந்த அளவிற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.